என் சின்ன வயசில் என் ஃப்ரெண்டு என்னை ஒரு நாள் தெரியாமல் தள்ளி விட்டுட்டான். அவன் தள்ளி விட்டதும் நான் கீழே விழுந்து என் கால் ஃபுல்லாக ரத்தமாக வந்துச்சு. அன்றைக்கி மட்டும் அவன் தெரியாமல் தள்ளி விடாமல் இருந்திருந்தா நான் பயப்படாமல் இருந்திருப்பேன். அவன் அன்றைக்கி தள்ளி விட்டதுனால தான் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா நான் இன்றைக்கி நார்மலாக இருந்திருப்பேன். என்னடா சொன்னே கால் பண்ணா எடுக்கவே இல்லை. டிஎன்டில போட்டு வச்சிருக்காடா, அதான் பார்க்கல. ஆமா, நீ எங்க போயிருந்தா? ரகுவண்ணா கூப்பிட்டு இருந்தாரு, சும்மா போயிட்டு அவரை பார்த்துட்டு வரலாம். எது நம்ம சீனியர் ரகுவண்ணா? அவர் தான். ஏன்னா அவங்க செம வைப்புடா. உன்னை எப்படி அவங்க சேர்த்தாங்க? ஏன்டா உன்னைய சேர்க்கும் போது ஏன்டா அவனை சேர்க்க மாட்டாங்களா? அட நீ வேற, அன்னைக்கு இப்படிதான் கிரவுண்ட்ல சீனியர் அண்ணனுக்கும் ரகுவண்ண டீமுக்கும் சரியான சண்டை. வெற்றி அண்ணா அங்க இருந்து சீனியர் மேல கை வச்சுட்டாங்க. குமார் அண்ணா அங்க இருந்து தடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த அண்ணன் தான் ஏத்தியே விடுறாங்க. அட நீ வேற, அன்னைக்கு என்னன்னா வெற்றி அண்ணனுக்கும் ஜூனியருக்கும் சரியான சண்டை. வெற்றி அண்ணன் தடுப்பாங்கன்னு பார்த்தா வெற்றி அண்ணன் கைவங்கிறதுலே குறியா இருக்காங்க. நல்ல வேலை நம்ம குமார் அண்ணன் இல்லை. குமார் அண்ணன் இருந்திருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். டேய், அவன் தூக்கிட்டானான்னு பாருங்களா, இல்லைன்னா அது கேட்டு அதுக்கும் அவன் பயந்துட்டு போறான். ஏன்டா அவன் வேற என்ன பண்ண போறான்? நோட்ல வந்து ரகுவனை பார்த்து எழுதியிருக்க போறான். அப்பதான் அவனுக்கு பயமே போகும். முகேஷன் அப்பயே கூப்பிட்டாரு, நானும் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி, அவர் குட்டி தூக்கத்தை போட்டு படிப்போம். டேய் ஷக்கீலு. ஹலோ, சொல்கிறா கோகுலு. டேய், உனக்கு இந்த இந்த ரகுவண்ணா டீம் பற்றி ஏதாவது தெரியுமாடா? ரகுவண்ணா அவங்கள பற்றி என்னடா தெரியணும் உனக்கு இப்போ? ஏய் இல்லைடா, எல்லாம் சொல்கிறாங்க. சரி, அதான் அவன்கிட்ட ஏதாவது தெரியுமான்னு கேட்கலாம். கண்டிப்பாக சொல்லணுமா அவன்கிட்ட? டேய் சொல்கிறா. சரி சொல்கிறேன். முதல்ல குமார் அண்ணன்டா, அந்த கேங்லேயே அவர் தான்டா ஃபன்னு. ஆனால் சண்டேயில் அவரை மாதிரி ஏற்றி விடுறதுக்கு யாருமே கிடையாதுடா. ஏற்றி விடுவாரா? இதுக்கே எப்படின்னா வெற்றி அண்ணன்லாம் பிரச்சனைன்னு வந்தால் பேசிட்டுலாம் இருக்க மாட்டார்ரா, கையை வைக்க ஆரம்பிச்சிடுவார்ரா. கையை நீட்டுவாரா? ஆமாம், உண்மையாடா. அதுக்கடுத்து ரகு அண்ணன்டா, அந்த டீம்லேயே அவர் தான்டா ஜாலி டைப்பு. எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும்டா. ஆனால் என்னன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் எத்திக்ஸ் வேல்யூஸ்னு பேசிக்கிட்டு இருப்பார்ரா. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேண்ணே. டே 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 பிரேமே, இப்போ கூட வந்து நம்ம வீட்டை வாங்கின காசு ட்ரேடிங்கில் லாஸ் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்கிற? என்ன பண்ண, என்ன பதில் சொல்ல அவன்? சரி இது, நான் அவன்கிட்ட இருட்டு போய் பேசுகிறேன் என்னன்னு. சரியா? பாரு. சொல்லுங்க, உங்ககிட்ட வாங்கின அமௌண்ட் கொடுத்துருவோம். இன்னைக்கு தான் ப்ரோ அமௌண்ட் தரேன்னு சொன்னேன். வரேன் ப்ரோ, ஆனால் லாஸ் ஆகிடுச்சு. என்ன லாஸ் ஆச்சு? அப்போது
அடுத்த புக் தான் ட்ரேடிங்கில் போட்டான் லாஸ் ஆகிடுச்சு 2 வாட்டி ப்ராஃபிட் எடுத்துட்டான் அப்புறம் வந்து அது எடுக்கும் போது லாஸ் ஆகிடுச்சு அதான் ஒரு டைம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ 2 நாளைக்குள்ளே அமௌண்ட்டை திருப்பி தரதுன்னா அவ்வளோதான். சரி பார்க்குறோம். ப்ரோ இன்னைக்கு என்கிட்ட திருப்பி தரவே இல்லை ப்ரோ. கேட்டால் லாஸ் ஆகிடுச்சு சொல்கிறான். என்னன்னு கேட்டால் ட்ரேடிங் மூலியமாக லாஸ் ஆகிடுச்சு சொல்கிறான் ப்ரோ. ஆனால் ட்ரேடிங் தானே அது இல்லை ப்ரோ. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அது இல்லை ப்ரோ, யாரோ ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ட்ரேடிங் பண்ணதா சொல்ல, யார் மூலியமாக அவங்க ட்ரேடிங் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் கூட ஏதோ 599 ரூமில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க ப்ரோ. நாளைக்கு காலையில் பார்த்தேன். சரி தமிழே கிரீட்டா அவன் அமௌண்ட் 2 நாள் திருப்பி கொடுக்க சொல்கிறான். என்ன பண்ணேன்? என்ன பண்ணுறோம்? ஆமாம். சரி நீ தானே வாங்கினா நீயே கொடுத்துரு. நான் எங்கே வாங்கினேன்? நான் வாங்கி தானே தந்தேன். ட்ரேடிங்கில் போட்டது நீ தானே? ட்ரேடிங்கில் போட்டால் அதுக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் முடியாது. வேணும் என்ன வேணும் என்ன கண்டு வேணும்டா. என்னடா பண்ணுற இந்த ரூமில்? என்னடா பண்ணுற? டேய் அவன் கேட்குறாள் சொல்கிறான். ஒன்றும் இல்லையண்ணா. அவன் கேட்குறாள் சொல்கிறான். ஒன்றும் இல்லையண்ணா. பண்ணிட்டு இருக்க தெரிலண்ணா. அந்த லேப் எடுத்து பாரு. டேய் வெற்றி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்கடா. இங்கே இவன் தான்டா பண்ணுறான். ஆமாடா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னென்ன நீங்கள் இங்கே சரி அவனை லேப்டாப் கொடுத்துட்டோம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா ரூமில்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியலண்ணா. அவனை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு மேலே அவனுக்கு ஃபோன் வரும். அவன் வெளியே எடுத்துகிட்டு போய் பேசணும். அவ்வளோதான் எனக்கு தெரியும். இங்கே பாருங்கண்ணா, இப்போ கூட ஃபோன் வருது. ஸ்பீக்கரில் போடு. ஹலோ ப்ரோ, நேற்றுக்கான அமௌண்ட்டை போட்டு விட்டேன் ப்ரோ. நாளைக்கான அமௌண்ட்டை இன்றைக்கி போட ப்ரோ, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு போட ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு 2 பேர் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ப்ரோ. அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? கட் பண்ணு. பாருங்கண்ணா ட்ரேடிங்லாம் பண்ணுறான்னா. ரூமில் ட்ரேடிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். வந்து பார்க்கல நீ தான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்க. ட்ரேடிங் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் நியாயமாக பண்ணணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ நியாயமாக பண்ணலை. ஒழுங்கு மரியாதையா எல்லாருக்கிட்டேருந்து நாட்டில் ஏமாத்தின பணத்தெல்லாம் திருப்பி நான் காலையில் கூட கொடுத்து, இல்லைன்னா நீ ஏன்டா ஏமாத்தணும்னு நான் நினைக்க வச்சிருவேன். சொல்கிறது கேட்டுச்சுல? டேய் இதுக்குடா ஃபீல் பண்ணுற? நாங்களாம் இருக்கோம்ல, எந்த பிரச்சனையும் வராது, பார்த்துக்கலாம் சரியா? பார்த்துக்கலாம். அவங்கள பற்றி எனக்கு தெரியும்டா. அதெல்லாம் வரமாட்டாங்கடா. டே கோகுல், அவங்க எல்லாம் ஃபன் டைப் சரியா? நீ ட்ரேடிங் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது சொல்லு. நான் பண்ணவே இல்லைடா. நீங்களாம் தானே என் பேர் சொன்னீங்க. நீனு சொன்னதுனால தான்டா விட்டாங்க. யாருன்னே சொல்லணும்னா எல்லாரையும் போட்டு அடிச்சிருப்பாங்கடா அவங்க. எனக்கும் பயமாக இருக்குடா. அவங்க நாளைக்கு வந்து கேட்க போகிறாங்கடா. டே அப்போல்லாம் இல்லைடா, அந்த அண்ணன் சொல்லுவாங்கடா, நான் கண்டிப்பாக வர மாட்டாங்க சரியா? என்ன ஸ்கேம் பண்ணியா? நான் நிஜமாக பண்ணலண்ணா. நான் பண்ணவே இல்லைண்ணா. கேட்டுட்டே இருக்கான் சொல்கிறோம். என்ன அடிக்கிறீங்க? அதுக்குள்ள என்ன கையை வச்ச? இது கோகுல் பண்ணல, நீ தான் பண்ண எனக்கு தெரியும். ட்ரேடிங் பண்ணுறீங்களா? என்ன ட்ரேடிங் பண்ணுறேன்? நான் அங்கே 599 ரூமில் என்னமோ ஸ்கேம் நடந்துச்சாங்க. என்னடா ஸ்கேம்? என்ன நடந்தது? அதெல்லாம் எழுதி கோகுலா யார்? அவன் நல்லா உயரமா கருது சட்டை போட்டு சுற்றிட்டு பண்ண. அவன் பண்ணிக்க வாய்ப்பு இல்லையே. யார் அவன்கிட்ட பண்ணுது? ஆனால் அந்த அதுக்குன்னு தானே என்கிட்ட சொன்னான். இதுதான் அவனை கூட்டுவான். சரி நான் கூட்டேன். இங்கே பண்ணுறாங்க. இங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குது சரியா? இப்ராஹிம் வந்து வேறு மாதிரி இருக்கு. சொல்லுங்க ப்ரோ.
ப்ரோ நான் மோரிஷ் ஃப்ரெண்டு ப்ரோ. மௌரிஷ் சொன்னா ப்ரோ, தமிழ் தானே உங்க பேரு? ப்ரோ ப்ரோ ட்ரேடிங் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைமா ப்ரோ? இல்லை ப்ரோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நான் உங்களுக்கு ஐடியா இருக்கா, நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா ப்ரோ? இல்லை ஒரு தடவை சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, ஜஸ்ட் சிம்பிள் தான். இது நார்மல் ட்ரேடிங் தான். யூஸ்வலாக ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 9 o'clock ஓப்பன் ஆகும், 3 PM க்ளோஸ் ஆகிடும். நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபியூ கம்பெனிஸை வந்து இது பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ, பிக் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த பேஸ் அமௌண்ட் எடுத்து நாங்கள் அந்த ஃபியூ கம்பெனிஸில் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ. ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதில் வர 100% ப்ராஃபிட்டை உங்களுக்கு தந்துடுவோம். இதுவே லாஸ் ஆச்சுனாலும் 100% நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் மட்டும் 5% எங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. ப்ரோ லாஸ் ஆனாலும் உங்களுக்கு கமிஷன் வர மாதிரியா? ஆமாம் ப்ரோ நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம், ப்ராஃபிட்னாலும் 100% உங்களுக்கு தான் வருது. இவ்வளோ பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் தான் ப்ரோ ரிசர்ச் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 5% கொடுக்கலாம் ப்ரோ. ஒர்த் தான் ப்ரோ. நீங்கள் உங்களுக்கு ப்ரோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம் ப்ரோ, இல்லைன்னா வேணாம் ப்ரோ. சரி ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம்? ஒரு 500 பண்ணுங்க. 500 ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் கொடுத்த 500 இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. இது வந்து நீங்கள் கொடுத்த பேஸ் அமௌண்ட் ப்ரோ. இது கிராஃபிங் இன்க்ரீஸ் ஆகுது ப்ரோ. இங்கே ஒரு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ. கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த தடவை 90% ப்ராஃபிட் வந்துருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இந்த தடவை இன்னொரு தடவை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ கண்டிப்பாக செய்கிறோம் ப்ரோ. இந்த தடவை பெருசாக செய்கிறோம் ப்ரோ. பெருசாக எவ்வளோ ப்ரோ இந்த தடவை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஆனால் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் ரிஸ்க் தான் ப்ரோ இந்த தடவை. பரவாயில்ல ப்ரோ, பார்த்துக்கலாம். எவ்வளோ? ஒரு 5,000 போடுவோம் ப்ரோ. 5,000 டிகிரிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. 95% ப்ரோ இப்படி லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ. லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா இல்லை இதோட முடிச்சுக்கலாம் ப்ரோ? இல்லை ப்ரோ, இதோட போதும். அந்த புரோக்கர் ப்ரோ மௌரிஷியா சொல்லி கொடுக்க சொல்லிடுறேன் ப்ரோ. நானா அந்த மேட்ரை பற்றி இவனுக்கு தான் நான் சொன்னது. என்ன நடந்துட்டு உங்கள் ரூமில்? அதானா என்னதுண்ணா எதுவும் நடக்கலைண்ணா. அதாண்ணா இவன்ட்ட அமௌண்ட் வாங்கி கொடுத்து இவன்ட்ட கொடுத்தனா, அது கொஞ்சம் ட்ரேடிங்கில் போட்டு கொஞ்சம் லாஸ் ஆகிட்டானா. அதான் இப்போ என்ன பண்ணுறது? ட்ரேடிங் என்னடா பண்ணீங்க? அதில் என்னடா தப்பு இருக்குது? அதாண்ணா அது ஒரு பேட்டர் மாதிரி லாஸ் ஆகுதுண்ணா. ஒரு 2 வாட்டி ப்ராஃபிட் எடுக்காங்க, 3ஆவது வாட்டி எடுக்கும்போது கொஞ்சம் லாஸ் ஆயிடுதுண்ணா. இதே மாதிரி தான் நிறைய பேர் என்கிட்டயும் சொன்னாங்க. ரூமில் என்ன நடந்தது? என்ன எதுவும் நடக்கலண்ணா. என்ன நடக்கலண்ணா? சொல்கிறா எதுவும் நடக்கலண்ணா. நான் 599 தானே அனுமதி சொன்னாங்க. அவங்க தானா அந்த கோகுல் கூட 599 தான்டா. நீ அமைதியாடுறா. நீ சொல்கிறா யாரா கோகுல்? யாருண்ணா கோகுல்? தெரியலண்ணா. பாத்தியா, இவனுக்கு யார் கோகுல்னே தெரில. நீங்கள் போங்கடா, நான் வந்து பார்த்துக்கிறேன். நான் இருண்ணா என்ன ஒன்றும் இல்லைண்ணா. பார்த்து பேசணும் இருண்ணா. நான் தெரியலண்ணா. நீங்கள் போங்கடா. நான் எதுவும் பண்ணலண்ணா. அவன் ஃபோனில் தான் கிளைண்ட்டோட டிரான்சாக்ஷனு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. என்னையே அடிச்சிங்க. அவன் ஃபோனை வேணால் தேடி பார்த்துக்குங்க. இப்போ ஃபோனை கூட அடி, ஃபோனை கூட. ஆமாம், அவன் ஃபோனில் டிரான்சாக்ஷன் இருக்குது, உனக்கு எப்படி தெரியும்? அவன் தானே பண்ணான். அவன் ஃபோனில் தானே டிரான்சாக்ஷன்லாம் இருக்குது. உண்மையாக சொல்லுங்கடா, நீங்கள் தான் சொன்னீங்க, எனக்கு தெரியும். என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். டேய் நீ சொல்கிறா என்ன திருட்டு முடிச்சிட்டு இருக்க? என்ன பண்ணீங்க சொல்கிறா? என்னடா நாட்டுலாம் வெற்றியனோ தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வரும்போது பார்த்தேன்டா வெற்றியனோ குமாரனோ வேகமாக நம்மளை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக இப்போ என்னடா பண்ணுறது? எவிடன்ஸ் எப்போ டெலீட் பண்ணுறது? பேசாமல் அன்றைக்கி வந்து நம்ம பேசணும்ல, அட்மிஷன் எடுத்து கிடைக்கிறதுல அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? சரி ஓகே, கூகுள் நம்பரை கொண்டு போய் ஒருத்தண்ட கொடு. நான் டெக்ஸ்ட் பண்ணுறப்ப இன்னைக்கான அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ, நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் பார்க்க முடியுமான்னு மட்டும் கேட்க சொல்லு. ஓகே ஓகேடா. 2 பேரும் கிளம்புங்க. பிசி இன்வெஸ்ட் பண்ணுறேன்.
டேய் கோகுல், ஒரு நிமிஷம் லேப்டாப் கூட ஒர்க் பண்ணிட்டு இந்தாடா. அப்பல உன் ஃபோன் ஒரு நிமிஷம் கூட. என் ஃபோனில் சிக்னல் இல்லையடா. சிக்னல் இல்லையா? கோகுல், டேய் கோகுல், ஃபோன் ஒரு நிமிஷம் கூட, கால் ஒன்று பேசி தரேன். இந்தாடா. ஹலோ. இந்தா வரேன்டா. இந்தாடா. ஓகேடா. டேய் கோகுல், நான் இதில் ஒரு கிராஃப் மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கேன். இது ரன் ஆகட்டும். நான் ஒரு 10 minutes போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? இது மட்டும் பார்த்துக்கடா கொஞ்சம். இப்போ அவன் ஃபோனில் இருந்து நம்ம கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். இப்போ நீ போய் டிரான்சாக்ஷன் பண்ண பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் அந்த அன்னோன் நம்பருக்கு அனுப்ப சொல்லிடுறாங்க. சரியா? போமா. அண்ணா உங்களுக்கு எவிடன்ஸ் தெரிஞ்சுட்டுன்னு இவன் தானா சொன்னான். அதனால தானே இவனை சுற்றி எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி இவனையே மாட்டி விட்டுறான். இவன் தானே செய்ய சொன்னான். நீங்கள் தான் பண்ணன்னு தெரியும், அப்படி எதுக்கு அவனை மாட்டி விட்டீங்க? ஆனால் இவன் எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருப்பானா. அதனால தான் இவனோட பயத்தை யூஸ் பண்ணலான்னு இவன் தானே ஐடியா கொடுத்தான். அவன் தூங்கிட்டானான்னு பாருங்க. அவன் இன்னும் தூங்கலடா. நான் அப்பயே பார்த்தேன் செல்ஃபில் சார்ஜர் எடுக்க போகும்போது. நம்ம பேசுறதுக்கு அவன் கேட்கறதுக்கு என்னடா சம்பந்தம்? என்னடா லூசு மாதிரி பேசுகிற? இப்போவே அந்த நல்லா பேர் சொல்லி அவனை பயமுறுத்தினாதான் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம வந்து அவனை மாட்டிவிட்டு நம்ம பேச முடியும். அவன் பயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். விட்ரா பார்த்துக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் இவன் தூங்கலைன்னு தெரிஞ்சும் இவன்கிட்ட உங்கள் மேலே பயத்தை ஏற்படுத்தினாங்கண்ணா. அதனால தான் நான் தெரியாமல் பண்ணிட்டாங்க. எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைண்ணா. இவங்க தானே இவனோட பயத்தை யூஸ் பண்ணாங்க. ட்ரேடிங் பண்ணிங்க ஓகே, அதில் ஸ்கேம் எப்படா பண்ண முடியும்? நான் எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம். சும்மா ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி காட்டிடுவானா. அப்புறம் அவங்க இல்லாத போது அதை லாஸ் ஆகி காட்டுற மாதிரி காட்டிடுவானா. அதுக்கு ஆள் கூட்டு வருது மட்டும்தானே நான். ஆனால் மற்ற எல்லாம் இவன் தானே பண்ணான். இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ ஏமாத்துறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஏமாத்துறவனுக்குலாம் அவன்கிட்ட ஏமாத்துறதெல்லாம் போய் சேரணும். இதுக்கு மாதிரி தான் நடந்துச்சு, அதுக்கு நடக்கிறதே வேறு. வாங்கடா போ. அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா.